அன்பார்ந்த மாணவ நண்பர்களே, நாம் தற்பொழுது எங்களுடைய மல்டிகான் இங்கிலீஷ் இன்ஸ்டிடியூட்டில் நீங்கள் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். நாம் தற்பொழுது அதாவது எதிர்காலத்திற்கான பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் யூ என்ற சப்ஜெக்டுக்கு நீங்கள் என்ற அர்த்தங்களில் நாம் பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது 3 காலங்களுக்கு நாம் பயிற்சி எடுத்து விட்டோம். அதாவது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் போன்ற 3 காலங்களுக்கு நாம் பயிற்சி எடுத்து விட்டோம். இப்பொழுது 4வது உபகாலமான ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் காலத்திற்கு நாம் பயிற்சி எடுப்போம். ஸோ இதனுடைய வாக்கிய அமைப்புகள் எதிர்காலத்தில் நாம் வெவ்வேறு வினைச்சொற்களை எடுத்து எப்படி வரும் என்பதை பார்ப்போம். அதாவது அங்கீகரி, அப்ரூவ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நீ அங்கீகரிப்பாய், யூ வில் அப்ரூவ். நீ அங்கீகரித்து கொண்டிருப்பாய், யூ வில் பி அப்ரூவிங். நீ அங்கீகரித்திருப்பாய், யூ வில் ஹவ் அப்ரூவ்டு. நீ அங்கீகரித்து கொண்டே இருப்பாய், யூ வில் ஹவ் பீன் அப்ரூவிங். யூ வில் ஹவ் பீன் அப்ரூவிங். இந்த யூ வில் ஹவ் பீன் அப்ரூவிங் தான் நம்ம வந்து பயிற்சி எடுக்க போகிறோங்க. அதாவது ஏற்பாடு செய்வாய், அதாவது நீங்கள் ஏற்பாடு செய்வீர்கள், யூ வில் அரேஞ்ச். நீங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருப்பீர்கள், யூ வில் பி அரேஞ்சிங். நீங்கள் ஏற்பாடு செய்திருப்பீர்கள், யூ வில் ஹவ் அரேஞ்ச்டு. நீங்கள் ஏற்பாடு செய்து கொண்டே இருப்பீர்கள், யூ வில் ஹவ் அரேஞ்ச்டு. யூ வில் ஹவ் அரேஞ்ச்டு. அப்போது நீங்கள் வந்து சேர்வீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சேர்வீர்கள், நீங்கள் வந்து சேர்ந்து கொண்டிருப்பீர்கள், நீங்கள் வந்து சேர்ந்திருப்பீர்கள், நீங்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருப்பீர்கள். இப்போ அரைவுங்கிறதுக்கு வந்து பாருங்கள், யூ வில் அரைவ், யூ வில் பி அரைவிங், யூ வில் have arrived, you will have been arriving, you will have been arriving. அதாவது யூ வில் ஹவ் பீன் அரைவிங் தான் நம்ம வந்து பயிற்சி எடுக்க போகிறோங்க. அதே மாதிரி நீ ஒன்று சேர்த்திருப்பாய், அசம்பிள் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீ ஒன்று சேர்த்திருப்பாய் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒன்று சேர்த்திருப்பீர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் யூ வில் அசம்பிள், யூ வில் பி அசம்பிளிங், யூ வில் ஹவ் அசம்பிள்டு, யூ வில் ஹவ் பீன் அசம்பிளிங், யூ வில் ஹவ் பீன் அசம்பிளிங். அதாவது நீ குளிப்பாய், நீங்கள் குளிப்பீர்கள், அதே மாதிரி அந்த அர்த்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாத். அப்போ யூ வில் பாத், யூ வில் பி பாத்திங், you will have bathed, you will have been bathing. அதாவது இந்த மாதிரி 4 வகையான வாக்கியங்களை அமைத்து நாம் வந்து பயிற்சி எடுக்க போகிறோம். அதே மாதிரி பிலீவ், நம்பு. அப்போ நம்புங்கிறதுக்கு என்ன சொல்வீங்க? யூ வில் பிலீவ், யூ வில் பி பிலீவிங், யூ வில் ஹவ் பிலீவ்டு, யூ வில் ஹவ் பீன் பிலீவிங், யூ வில் ஹவ் பீன் பிலீவிங். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீ கைப்பற்றி இருப்பாய் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்வீங்க? யூ வில் கேப்சர், யூ வில் பி கேப்சரிங், யூ வில் ஹவ் கேப்சர்டு, யூ வில் ஹவ் பீன் கேப்சரிங். அப்போது யூ வில் ஹவ் பீன் கேப்சரிங், அதாவது யூ won't have been capturing, நீ கைப்பற்றி கொண்டே இருக்க மாட்டாய். Will you have been capturing, won't you have been capturing, when will you have been capturing, why will you have been capturing, how will you have been capturing, with whom will you have been capturing, for what will you have been capturing, for whom will you have been capturing, for what reason will you have been capturing, for what purpose will you have been capturing, when won't you have been capturing, why won't you have been capturing, how won't you have been capturing, with whom won't you have been capturing, for what won't you have been capturing, for whom won't you have been capturing, for what reason won't you have been capturing, for what purpose won't you have been capturing. இப்போ என்னென்ன அர்த்தத்தில் சொன்னீங்க? அதாவது நீ கைப்பற்றி கொண்டே இருப்பாய், நீங்கள் கைப்பற்றி கொண்டே இருப்பீர்கள். நீ கைப்பற்றி கொண்டே இருக்க மாட்டாய், நீங்கள் கைப்பற்றி கொண்டே இருக்க மாட்டீர்கள். நீ கைப்பற்றி கொண்டே இருப்பாயா, நீங்கள் கைப்பற்றி கொண்டே இருப்பீர்களா? நீ கைப்பற்றி கொண்டே இருக்க மாட்டாயா, நீங்கள் கைப்பற்றி கொண்டே இருக்க மாட்டீர்களா? எப்பொழுது, ஏன், எப்படி, யார் கூட, எதற்காக, யாருக்காக, என்ன காரணத்திற்காக, என்ன நோக்கத்திற்காக நீ கைப்பற்றி கொண்டே இருப்பாய், நீங்கள் கைப்பற்றி கொண்டே இருப்பீர்கள். நீ கைப்பற்றி கொண்டே இருக்க மாட்டாய், நீங்கள் கைப்பற்றி கொண்டே இருக்க மாட்டீர்கள் என்ற அர்த்தங்களில் நாம் பயிற்சி எடுத்தோம். இப்பொழுது இந்த ஆரம்ப நிலை வார்த்தைகளாக என்ன வருதுங்க? யூ வில் ஹவ் பீன் வருதுங்க. அப்போ யூ வில் ஹவ் பீன் கேப்சரிங். அதில் வந்து நான் சொன்னேன், விதிகளுக்கு கட்டுப்பட்டு இருக்குதான்னு மாதிரி நீங்கள் ஒரு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நாங்கள் ஒரு விதிகள் சொல்லிட்டோம்னா அந்த விதிகளின் பிரகாரம் அனைத்து வாக்கியங்களும் இருக்கிறதா என்பது அதை சரி செய்து பார்ப்பது, அதை சரி பார்த்து கொள்வது தங்கள் கடமையாகிறது. அதாவது நான் என்ன சொன்னேன்? முதலில் வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சொல் வரும். அப்போ யூங்கிற பெயர் சொல் வந்திருக்குது. அதுக்கப்புறம் ஒரு உதவி வினைச்சொல்லோ அல்லது உதவி வினைச்சொற்களோ வரலாம். அப்போ வில் ஹவ் பீன் அப்படிங்கிற 3 உதவி வினைச்சொற்கள் வந்திருக்கின்றன. அதுக்கப்புறம் கேப்சரிங், அதாவது வினைச்சொல்லி 4 நிலைகளின் ஏதேனும் ஒரு நிலையான 4வது நிலை, அதாவது பிரசன்ட் பார்ட்டிசிபிள், நிகழ் வினையெச்சம் என்ற தொடர்ச்சிக்காக இந்த ஐஎன்ஜி சேர்ந்து வந்திருக்கிறது. அதுக்கப்புறம் யூ வில் ஹவ் பீன் கேப்சரிங் த டவுன்.
வந்து பார்த்தா ஒரு போராட்டத்தில் யூ வில் ஹவ் பீன் கேப்சரிங் த டவுன், யூ வில் ஹவ் பீன் கேப்சரிங் த கிங்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லைங்களா. அப்போ யூ வில் ஹவ் பீன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலை வாக்கியங்களாக இருக்குது. இதனுடைய பரிணாம மாற்றங்கள் தான் நமக்கு பேச்சுக்களை கொடுத்திருக்கின்றன என்பது தங்களுக்கு தெரிந்திருக்கும். அதனால் நீங்கள் வந்து அதனுடைய பேச்சு ஆரம்பிகளை, அதாவது ஸ்பீச் இனிஷியேட்டர்ஸை ஒரு பல தடவை வாய்விட்டு சொல்லி அந்த ஸ்பீச் இனிஷியேட்டர்ஸை தங்களின் நுனிநாக்கிற்குள் கொண்டு வாருங்கள். அதாவது அது எப்படி வரும்னா, யூ வில் ஹவ் பீன், யூ won't have been, will you have been, won't you have been, when will you have been, why will you have been, how will you have been, with whom will you have been, for what will you have been, for whom will you have been, for what reason will you have been, for what purpose will you have been, when won't you have been, why won't you have been, how won't you have been, with whom won't you have been, for what won't you have been, for whom won't you have been, for what reason won't you have been, for what purpose won't you have been. ஸோ இப்பொழுது இந்த பேச்சு ஆரம்பிகளுக்கு தாங்கள் பயிற்சி எடுத்து விட்டீர்கள். ஸோ அதற்கடுத்தது நாம் வந்து மாதிரி வாக்கியங்கள் கொடுக்க போகிறோம். அந்த மாதிரி வாக்கியங்களுக்கு நாம் பயிற்சி எடுத்து அந்த பயிற்சியில் மேலோங்குமாறு நாம் கேட்டுக்கொள்கிறோம். மாணவ நண்பர்களே, தற்பொழுது 6 வாக்கியங்கள் தங்களது பயிற்சிக்காக நாங்கள் கொடுத்துள்ளோம். அதாவது நம்மளுடைய இயற்கையான சூழ்நிலைகளில் என்ன வாக்கியங்கள் வருமோ அச்சூழலில் நாங்கள் வாக்கியங்களை அமைத்திருக்கிறோம். இப்போ முதல் வாக்கியத்தை பாருங்கள். ஒன்ஸ் யூ விசிட் த டெம்பிள் யூ வில் ஹவ் பீன் டூயிங் குட் ஆல்வேஸ். நீ ஒரு தடவை அந்த கோயிலுக்கு சென்று வந்தால் நீ வந்து எப்பொழுதும் நல்லதே செய்து கொண்டிருப்பாய், நீ எப்பொழுதும் நல்லதே செய்து கொண்டிருப்பாய் அப்படிங்கிற அர்த்தத்தில் ஒன்ஸ் யூ விசிட் த டெம்பிள் யூ வில் ஹவ் பீன் டூயிங் குட் ஆல்வேஸ். அப்போ யூ வில் ஹவ் பீன் டூயிங் குட் ஆல்வேஸ்ங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து பயிற்சி எடுக்க போகிறோங்க. அதாவது யூ வில் ஹவ் பீன் டூயிங் குட் ஆல்வேஸ், யூ won't have been doing good always, will you have been doing good always, won't you have been doing good always, when will you have been doing good always, why will you have been doing good always, how will you have been doing good always, with whom will you have been doing good always, for what will you have been doing good always, for whom will you have been doing good always, for what reason will you have been doing good always, for what purpose will you have been doing good always. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் யூ விசிட் த டெம்பிள் யூ வில் ஹவ் பீன் டூயிங் குட் ஆல்வேஸ். நீ ஒரு தடவை அந்த கோயிலை சென்று வந்து விட்டால் நீ எப்பொழுதும் நல்லதை செய்து கொண்டிருப்பாய், நல்லதை செய்து கொண்டிருப்பாய், நல்லதை செய்து கொண்டிருக்க மாட்டாய், நல்லதை செய்து கொண்டிருப்பாயா, நல்லதை செய்து கொண்டிருக்க மாட்டாயா என்ற அர்த்தங்களில் நாம் பயிற்சி எடுத்திருக்கிறோம். எப்பொழுது நல்லதை செய்து கொண்டிருப்பாய், ஏன் நல்லதை செய்து கொண்டிருப்பாய், எப்படி நல்லது செய்து கொண்டே இருப்பாய், யார் கூட நல்லது செய்து கொண்டே இருப்பாய், யாருக்காக நல்லது செய்து கொண்டே இருப்பாய், எதற்காக நல்லது செய்து கொண்டே இருப்பாய், என்ன காரணத்திற்காக நல்லது செய்து கொண்டே இருப்பாய், என்ன நோக்கத்திற்காக நல்லது செய்து கொண்டே இருப்பாய், நீ ஏன் நல்லது செய்து கொண்டே இருக்க மாட்டாய், நீ எப்பொழுது நல்லது செய்து கொண்டே இருக்க மாட்டாய், நீ எப்படி நல்லது செய்து கொண்டே இருக்க மாட்டாய், நீ யார் கூட நல்லது செய்து கொண்டே இருக்க மாட்டாய், நீ எதற்காக நல்லது செய்து கொண்டே இருக்க மாட்டாய், நீ யாருக்காக நல்லது செய்து கொண்டே இருக்க மாட்டாய், நீ என்ன காரணத்திற்காக நல்லது செய்து கொண்டே இருக்க மாட்டாய், நீ என்ன நோக்கத்திற்காக நல்லது செய்து கொண்டே இருக்க மாட்டாய். அப்போ நீங்கள் நல்லது செய்து கொண்டே இருப்பீர்கள், நீங்கள் நல்லது செய்து கொண்டே இருக்க மாட்டீர்கள், நீங்கள் நல்லது செய்து கொண்டே இருப்பீர்களா, நீங்கள் நல்லது செய்து கொண்டே இருக்க மாட்டீர்களா, நீங்கள் எப்பொழுது நல்லது செய்து கொண்டே இருப்பீர்கள், நீங்கள் ஏன் நல்லது செய்து கொண்டே இருப்பீர்கள், நீங்கள் எப்படி நல்லது செய்து கொண்டே இருப்பீர்கள், நீங்கள் யார் கூட நல்லது செய்து கொண்டே இருப்பீர்கள், நீங்கள் எதற்காக நல்லது செய்து கொண்டே இருப்பீர்கள், நீங்கள் யாருக்காக நல்லது செய்து கொண்டே இருப்பீர்கள், நீங்கள் என்ன காரணத்திற்காக நல்லது செய்து கொண்டே இருப்பீர்கள், நீங்கள் என்ன நோக்கத்திற்காக நல்லது செய்து கொண்டே இருப்பீர்கள், நீங்கள் ஏன் நல்லது செய்து கொண்டே இருக்க மாட்டீர்கள், நீங்கள் எப்படி நல்லது செய்து கொண்டே இருக்க மாட்டீர்கள், நீங்கள் எப்பொழுது நல்லது செய்து கொண்டே இருக்க மாட்டீர்கள், நீங்கள் யார் கூட நல்லது செய்து கொண்டே இருக்க மாட்டீர்கள், நீங்கள் எதற்காக நல்லது செய்து கொண்டே இருக்க மாட்டீர்கள், நீங்கள் என்ன காரணத்திற்காக நல்லது செய்து கொண்டே இருக்க மாட்டீர்கள், நீங்கள் என்ன நோக்கத்திற்காக நல்லது செய்து கொண்டே இருக்க மாட்டீர்கள் என்ற அர்த்தங்களில் நாம் பயிற்சி எடுத்தோம். அதுக்கடுத்தது செகண்ட் வாக்கியத்தை பாருங்க. டோன்ட் வரி, யூ வில் ஹவ் பீன் பர்ஃபார்மிங் எக்ஸலண்ட் இன் ஃபியூச்சர். இப்போ யாருக்காவது வந்து பண்ண சில இடர்பாடுகள் எடுத்து ரொம்ப மனம் முடிஞ்சு போயிருக்கிறாரு. ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறீங்க. அட்வைஸ் பண்ணும்போது கவலைப்படாதே, எதிர்காலத்தில் நீ மிகவும் சிறப்பாக வந்து கொண்டே இருப்பாய், நீ சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருப்பாய். யூ will have been performing excellent in future. You will have been performing excellent in future. You will have been performing excellent in future. இப்போ அதுக்கப்புறம் நீ வந்து அட்டகாசமாக செய்து கொண்டிருப்பாய் அப்படிங்கிறது தான் யூ வில் ஹவ் பீன் பர்ஃபார்மிங் எக்ஸலண்ட் இன் ஃபியூச்சர் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்கிறோங்க.
அப்போ நீ செய்து கொண்டிருப்பாய், வளர்ந்து கொண்டிருப்பாய் அப்படிங்கிற அர்த்தத்தில் யூ வில் ஹவ் பீன் பர்ஃபார்மிங் எக்ஸலண்ட் இன் ஃபியூச்சர். இதனுடைய பேச்சுக்களை நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள். யூ வில் ஹவ் பீன் பர்ஃபார்மிங் எக்ஸலண்ட் இன் ஃபியூச்சர். யூ won't have been performing excellent in future. Will you have been performing excellent in future? Won't you have been performing excellent in future? When will you have been performing excellent? When will you have been performing excellent? Why will you have been performing excellent in future? How will you have been performing excellent in future? With whom will you have been performing excellent in future? For what will you have been performing excellent in future? For whom will you have been performing excellent in future? For what reason will you have been performing excellent in future? For what purpose will you have been performing excellent in future? Why won't you have been performing excellent in future? How won't you have performing excellent in future? When won't you have performing excellent? With whom won't you have performing excellent in future? For what won't you have for what won't you have been performing? For what won't you have been performing excellent in future? For what reason won't you have been performing excellent in future? For what purpose won't you have been performing in excellent in future? மாணவ நண்பர்களே, நான் சொல்லுவதில் ஏதாவது ஸ்லிப் ஆஃப் த டங் இருந்தால் அதை அடையாளம் கண்டு கொண்டு அதை திருத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் தொடர்ந்து நாம் வந்து பயிற்சி எடுக்கும்போது மைண்ட் வந்து ஒரு விதத்துக்கு செட் ஆயிருங்க. அதாவது இப்போ யூ வில் ஹவ் பீன் பர்ஃபார்மிங் எக்ஸலண்ட் இன் ஃபியூச்சர், வென் வில் யூ ஹவ் பீன் பர்ஃபார்மிங் எக்ஸலண்ட் இன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லும்போது நான் எதாச்சும் மறந்து அந்த பீன் விட்டுடிச்சிட்டிங்க. வென் வில் யூ ஹவ் பர்ஃபார்மிங் எக்ஸலண்ட் இன் ஃபியூச்சர், அப்போ பீன் மறந்துகிட்டே வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை நோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயிற்சியை சரி செய்து பயிற்சி எடுக்குமாறு வந்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ மூன்றாவது வாக்கியத்தை பாருங்கள். அதாவது வாட் எவர் வி டூ ஃபார் யூ, யூ வில் ஹவ் பீன் ஃபைண்டிங் ஃபால்ட் ஆன் அஸ் ஆல்வேஸ். அதாவது நாங்கள் உனக்கு என்ன செய்தாலும் நீ வந்து எப்பொழுதும் எங்கள் மீது தவறு கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறாய், தவறு கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறாய். அதாவது தவறு கண்டுபிடித்து கொண்டே இருப்பாய், இருக்கிறாய்னா நிகழ்காலங்க, தவறு கண்டுபிடித்து கொண்டே இருப்பாய். யூ வில் ஹவ் பீன் ஃபைண்டிங் ஃபால்ட் ஆன் அஸ் ஆல்வேஸ். யூ வில் ஹவ் பீன் ஃபைண்டிங் ஃபால்ட் ஆன் அஸ் ஆல்வேஸ். இப்போ அதுக்கு வந்து பாருங்கள், தவறு கண்டுபிடித்து கொண்டே இருப்பீர்கள், தவறு கண்டுபிடித்து கொண்டே இருக்க மாட்டீர்கள், தவறு கண்டுபிடித்து கொண்டே இருப்பீர்களா, தவறு கண்டுபிடித்து கொண்டே இருக்க மாட்டீர்களா? எப்பொழுது நீங்கள் எங்கள் மீது தவறு கண்டுபிடித்து கொண்டே இருப்பீர்கள்? எப்பொழுது நீங்கள் எங்கள் மீது தவறு கண்டுபிடித்து கொண்டே இருப்பீர்கள்? ஏன் நீங்கள் எங்கள் மீது எப்பொழுதும் தவறு கண்டுபிடித்து கொண்டே இருப்பீர்கள்? எப்படி நீங்கள் எங்கள் மீது எப்பொழுதும் தவறு கண்டுபிடித்து கொண்டே இருப்பீர்கள்? யார் கூட நீங்கள் எங்கள் மீது எப்பொழுதும் தவறு கண்டுபிடித்து கொண்டே இருப்பீர்கள்? எதற்காக நீங்கள் எங்கள் மீது எப்பொழுதும் தவறு கண்டுபிடித்து கொண்டே இருப்பீர்கள்? யாருக்காக நீங்கள் எங்கள் மீது எப்பொழுதும் தவறு கண்டுபிடித்து கொண்டே இருப்பீர்கள்? என்ன காரணத்திற்காக நீங்கள் எங்கள் மீது எப்பொழுதும் தவறு கண்டுபிடித்து கொண்டே இருப்பீர்கள்? என்ன நோக்கத்திற்காக நீங்கள் எங்கள் மீது எப்பொழுதும் தவறு கண்டுபிடித்து கொண்டே இருப்பீர்கள்? ஏன் நீங்கள் எங்கள் மீது எப்பொழுதும் தவறு கண்டுபிடித்து கொண்டே இருக்க மாட்டீர்கள்? எப்படி நீங்கள் எங்கள் மீது எப்பொழுதும் தவறு கண்டுபிடித்து கொண்டே இருக்க மாட்டீர்கள்? எப்பொழுது நீங்கள் எங்கள் மீது தவறு கண்டுபிடித்து கொண்டே இருப்பீர்கள்? யார் கூட நீங்கள் எப்பொழுதும் எங்கள் மீது தவறு கண்டுபிடித்து கொண்டே இருக்க மாட்டீர்கள்? என்ன காரணத்திற்காக நீங்கள் எங்கள் மீது எப்பொழுதும் தவறு கண்டுபிடித்து கொண்டே இருக்க மாட்டீர்கள்? என்ன நோக்கத்திற்காக எங்கள் மீது நீங்கள் எப்பொழுதும் தவறு கண்டுபிடித்து கொண்டே இருக்க மாட்டீர்கள்? அப்போ யூ வில் ஹவ் பீன் ஃபைண்டிங் ஃபால்ட் ஆன் அஸ் ஆல்வேஸ். அதுக்கு பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க. யூ வில் ஹவ் பீன் ஃபைண்டிங் ஃபால்ட் ஆன் அஸ் ஆல்வேஸ். யூ won't have been finding fault on us always. Will you have been finding fault on us always? Won't you have been finding fault on us always? When will you have been finding fault on us? Why will you have been finding fault on us always? How will you have been finding fault on us always? With whom will you have been finding fault on us always? For what will you have been finding fault on us always? For whom will you have been finding fault on us always? For what reason will you have been finding fault on us always? For what purpose will you have been finding fault on us always? Why won't you have been finding fault on us always? How won't you have been finding fault on us always? When won't you have been finding fault on us? With whom won't you have been finding fault on us always? For what won't you have been finding fault on us always? For what reason won't you have been finding fault on us always? For what reason won't you have been finding fault on us always? For what purpose won't you have been finding fault on us always?
மாணவ நண்பர்களே, தற்பொழுது நான்காவது வாக்கியத்தை பாருங்கள். ஐ நோ அபவுட் யூ வித்தவுட் பாதரிங் யூ வில் ஹவ் பீன் ஸ்பெண்டிங் டூ மச் ஆல்வேஸ். நான் உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் நீ எப்பொழுதும் அதிகமாக செலவு செய்து கொண்டே இருப்பாய். நீ எப்பொழுதும் அதிகமாக செலவு செய்து கொண்டே இருப்பாய். அப்போ வந்து யூ வில் ஹவ் பீன் ஸ்பெண்டிங் டூ மச் ஆல்வேஸ், யூ won't have been spending too much always, will you have been spending too much always, won't you have been spending too much always, when will you have been spending too much always, how will you have been spending too much always, why will you have been spending too much always, with whom will you have been spending too much always, for what will you have been spending too much always, for whom will you have been spending too much always, for what reason will you have been spending too much always, for what purpose will you have been spending too much always, why won't you have been spending too much always, how won't you have been spending too much always, when won't you have been spending too much, how won't you have been spending too much always, with whom won't you have been spending too much always, for what won't you have been spending too much always, for whom won't you have been spending too much always, for what reason won't you have been spending too much always, for what purpose won't you have been spending too much always. Now it is your character, without knowing about others you will have been talking too much, please change your behavior. அதாவது இது உன்னுடைய குணாதிசயம், நீ அடுத்தவர்களை பற்றி தெரிந்து கொள்ளாமல் நீ எப்பொழுதும் அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பாய் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருதுங்க. அதை வந்து பயிற்சி எடுக்க பார்க்கலாம். அதே மாதிரி you will have been developing our business by then, அதற்கப்புறம் நீ நமது வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து கொண்டே இருப்பாய், நீங்கள் அபிவிருத்தி செய்து கொண்டே இருப்பீர்கள் என்ற அர்த்தத்தில் இந்த வாக்கியங்கள் வருகின்றன. மாணவ நண்பர்களே, இன்னும் இதை போன்று பல வாக்கியங்கள் அமைத்து தங்களை மேல்மேலும் பயிற்சி எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பயிற்சி எடுக்கும் வரை உங்கள் உதடு, நாக்கு, தொண்டை, குரல்வளை போன்ற பேச்சு நாளங்கள் பண்பட்டு ஆங்கிலத்தை நீங்கள் வெகு வேகமாக கற்றுக்கொள்வீர்கள், கற்றுக்கொள்வீர்கள் இன்னும் என்று வாழ்த்தி உங்களிடம் அடுத்த கிளிப்பிங்கில் சந்திக்கும் வரை விடைபெறுவது பேராசிரியர் K.K. செல்வம். மாணவ நண்பர்களே, நீங்கள் இன்னொரு வாக்கியத்திற்கு வேண்டுமானால் நாம் பயிற்சி எடுக்கலாம். ஏனென்றால் அது வந்து ஒரு கிளிப்பிங்கினுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஹவ் பீன் டாக்கிங் டூ மச், யூ won't have been talking too much, will you have been talking too much, won't you have been talking too much, when will you have been talking too much, why will you have been talking too much, how will you have been talking too much, with whom will you have been talking too much, for what will you have been talking too much, for whom will you have been talking too much, for what reason will you have been talking too much, for what purpose will you have been talking too much, why won't you have been talking too much, how won't you have been talking too much, when won't you have been talking too much, with whom won't you have been talking too much, for what won't you have been talking too much, for whom won't you have been talking too much, for what reason won't you have been talking too much, for what purpose won't you have been talking too much. You will have been developing our business by then, you won't have been developing our business by then, will you have been developing our business by then, won't you have been developing our business by then, when will you have been developing our business by then, why will you have been developing our business by then, how will you have been developing our business by then, with whom will you have been developing our business by then, for what will you have been developing our business by then, for what reason will you have been developing our business by then, for what purpose will you have been developing our business by then, why won't you have been developing our business, when won't you have been developing our business, how won't you have been developing our business by then, with whom won't you have been developing our business by then, for what won't you have been developing our business by then, for whom won't you have been developing our business by then, for what reason won't you have been developing our business by then, for what purpose won't you have been developing our business by then. மாணவ நண்பர்களே, நான் முன்னாடியே விடைபெற்றேன். பட் இருந்தாலும் அந்த ஒரு பேச்சு கிளிப்பிங்கினுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனில் பயிற்சி பெறுவதற்காக நான் வந்து இந்த பயிற்சியை நீட்டித்திருக்கிறேன். மறுபடியும் பயிற்சி எடுங்கள். வாழ்த்து கூறி விடைபெறுவது ப்ரொஃபசர் K.K. செல்வம்.